பூவை ஜெகன்மூர்த்தி. இவர் இவர் ஒரு கேள்வி கேட்டார் நீதிபதி. என்ன கேட்டிருந்தாருன்னா, நீங்க மக்கள் பிரச்சனை பேசணுமா இல்ல கட்டமைப்பு பண்ண கேட்டிருந்தாரு. கட்ட பஞ்சாயத்து பண்றதுதான் இவருடைய மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறதை அவரை பற்றி தெரிந்தவர் தெரியும் மக்கள். ஏனென்றால் பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய பேரை வைத்துக்கொண்டு அங்க உள்ள அவங்களுடைய தம்பிகள் விழுதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அராஜகம் அதிகமா பண்ணுவாங்க அப்படிங்கிற கதைகள் நிறைய இருக்கின்றன. உதாரணத்துக்கு நீங்க உங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா, வீடு கட்டுறதுக்காக செங்கல்லாம் எடுத்து வெளியே நீங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க நைட்டுக்கு அப்புறம் காலைல பாத்தீங்கன்னா அவர் செங்கல்ல பாய் செங்கல் இருக்காதான். என்னன்னு கேட்டா, என்ன ஓவரா பண்றீங்க, அண்ணன் வீட்டுக்கு போக தெரியும்ல அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க வீடு கட்டுறதுக்கு அங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மாமூல் கேட்பாங்களாம். மாமூல் தரலன்னா பிரச்சனை பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் ஜெகன்மூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காரு. அவங்களுடைய ஆட்கள் பண்றாங்க அப்படிங்கிறதை இங்க உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் பேரை வைத்து உங்க கட்சிக்காரங்க பண்ணால் நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு நீதிபதி. நிச்சயமாக போலீஸ் விசாரணை ப்ராப்பராக செல்லுமையானால் இந்த ஒரு வழக்குல இந்த ஒரு பிரச்சனையில பூவை ஜெகன்மூர்த்தி சம்பந்தப்படலை அப்படிங்கிற விஷயம் வராது. அவரு சரத் அப்படிங்கிற அட்வொகேட்டு அவர் பேரை சொல்றாருனால் இங்க அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உறுதியாகுமையானால் அவரும் கைது பண்ணப்பட வேண்டும் தான். ஏன்னா அவர் கைது பண்ணப்பட்டால் அவரை வச்சுக்கிட்டு அவர் பேரை வச்சுக்கிட்டு இங்க ஆடக்கூடிய பல நபர்கள் அடக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மக்களே.